மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். சிறுவர்களுக்கான திருக்குறள் 100ல் நம்ம இன்னைக்கு 21வது குறளை பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் நன்று ஆம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பணிதல் அப்படிங்கிறதா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதுலேயும் செல்வர்களுக்கு அது இன்னொரு செல்வம் மாதிரி பணிதல் அப்படிங்கிறது இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் பணிவோடு இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்ததாக, ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமையுள், இந்த பிறவியில் ஒருமை, எழுமை அப்படின்னா 7 பிறப்பில், ஒருமைனா ஒரு பிறப்பில், ஆமை போல் 5 அடக்கல். ஆமை இந்த இதை அடக்கியிருக்கு அப்படின்னா 4 கால்கள் தலை உட்பட ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அது 4 கால்களையும் தலை ஆகிய உறுப்புகளையும் தன்னோட ஓட்டுக்குள்ளே அடக்கிக்கும். அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐம்புலன்கள், அதாவது கண், காது, வாய், மூக்கு, மெய், இது மாதிரி 5 பொறிகளையும் நம்மளும் அடக்கி ஆளணும். எப்போ ஏதாவது ஒரு தீமையான செயல்கள் நம்மளை செய்ய அணுகும்போது அது வேணாம் அப்படின்னு சொல்லி அதை காத்து இருந்தோம் அப்படின்னா, எழுமையும் ஏமாப்பு உடைத்து, அவர்களுக்கு 7 பிறப்பிலையும் அது ஒரு பாதுகாப்பை உடையதாக வச்சிருக்கும். நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி ஆள தெரியணும் ஆமையை போல். அதுதான் இந்த பிறவியில் இப்படி இருந்தோம் அப்படின்னா 7 பிறப்புக்கும் அது நமக்கு ஒரு பாதுகாப்பை தரும் அப்படிங்கிறத இந்த குறளை சொல்லியிருக்காங்க. அடுத்தது, யா காவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. யா காவார் ஆயினும், யா காவர்னா எதையுமே காக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நா காக்க, தன்னுடைய நாக்கை காக்கணும். காவாக்கால், அப்படி நாவை காக்கல அப்படின்னா சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, சொல்லில் குற்றம் ஏற்பட்டு அவர்கள் அதிகமான துன்பத்திற்கு ஆளாக நேரிடும். யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. நம்ம நாவை அடக்கி ஆளணும் அப்படிங்கிறதா இதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், தீயினால் சுடப்பட்ட புண்ணு ரொம்ப நாள் ஆனாலும் அந்த புண்ணு ஆறிடும். ஆறாதே நாவினால் சுட்ட வடு. நாவினால் ஒரு தீய வார்த்தைகளை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது வடு மாதிரி எப்போவுமே மனசில் சுட்டுக்கிட்டே இருக்கும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அடுத்ததாக, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னா இந்த இடத்துல ஒருத்தர் செய்யக்கூடிய தப்போட சேர்ந்து ஒழுகிறத சொல்லல, சான்றோர்களோட, அதாவது சான்றோர்கள், உலகத்தில் இருக்கிற சான்றோரோட ஒட்டி ஒழுகணும். அவங்களுடைய போக்கில் போகலை அப்படின்னா, பல நூல்களை கற்றிருந்தும் அவங்க அது கற்றுக்காதவங்க, அறிவில்லாதவங்க அப்படின்னு தான் திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ நல்ல அறிவார்ந்த சான்றோர்களோட சேர்ந்து ஒழுகிறது. இது ஒருத்தர் செய்யக்கூடிய தவறான நெறிகள் இருக்கிறவங்களோட சேர்ந்து ஒழுகிறது இல்லை. உலகம் போகிற போக்கிலேனா இந்த இடத்துல நல்லவர்களோட சேர்ந்து வாழணும். அதுதான் ஒழுக்கம். அப்படி இல்லை அப்படின்னா பல நூல்களை கற்றிருந்தும் அவர் கல்லாதவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி மாணவர்களை. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.